ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை பலவானை பார்க்கிலும், எப்படி பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்த குணம் உள்ளவர்கள் உத்தமன். எப்படி பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். நீதிமொழிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 32வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, மனிதனுடைய கணிப்பிற்கும் தேவனுடைய கணிப்பிற்கும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கிறது பாருங்க. இந்த உலகம் பலவானை உயர்வாய் மதிக்கிறது, எண்ணுகிறது, பலவானுக்கு பயப்படுகிறது. ஆனால் தேவனின் பார்வையில் அவன் அல்ல, அந்த பலவான் அல்ல, நீடிய சாந்தம் உள்ளவனே உத்தமன். எந்த ஒரு மனிதனும் நான் ஒரு பொறுமைசாலி என்று சொல்லவே முடியாது. மிகவும் பொறுமைசாலி என்று சொல்லிக் கொண்டாலும் அவனில் கோபம் திடீரென்று அவனையும் அறியாமல் வருவதை அவனால் உணர முடியும். கோபத்திற்கு விளக்கானவர்களை பார்ப்பது மிகவும் அது அரிதான காரியம் பிள்ளை. இது இருதயத்தில் மறைந்திருந்து திடீரென்று வெளியே வந்து விடுகிறது. அநேக சமயங்களில் நம்மை அறியாமலும் கூட இவ்விதம் வருகிறது. பிறகு அதை குறித்து வருத்தப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். தனக்கு கோபம் வருவதில்லை என்று சொல்லுகிற மனிதனை காட்டிலும் தனக்கு வரும் கோபத்தை, எப்படி தனக்கு வரும் கோபத்தை குறித்து உணர்கிற ஜனம் மேலானவர்கள். ஏனென்றால் அவர்கள் அதற்குரிய விடுதலையை தருபவர்கள் இருப்போம். எப்படி அந்த கோபத்தை அடக்க என்ன செய்யணும்னு சொல்லும்போது அதுக்கு விடுதலை கொடுப்பவங்கள்ட்ட சென்று பெற்றுக்கொள்ள முடியும். தேவப்பிள்ளை, சரி, இந்த கோபம் வராமல் நாம் எப்படி வாழ முடியும் என்று கேட்கலாம். ஹல்லேலூயா. இரண்டு விதங்களில் நாம் இதை கையாளலாம். ஒன்று, நாம் தேவனிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும். இந்த குறிப்பை, ஜெப குறிப்பை தேவனிட கொண்டு செல்லணும். ரெண்டு, தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனி ஜெபத்தில், தேவனே எனக்கு நீடிய சாந்தமுள்ள இருதயத்தை தாரங்கான இயேசப்பா என்று உண்மையான மனதுடன், எப்படி உண்மையான மனதுடன் ஜெபிக்க வேண்டும். அதிகமாய் கோபத்தன்மை உள்ள ஒவ்வொருவரும் சோதனைக்குட்படாதபடி, எப்படி சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் அதில் உண்மையாக, எப்படி உண்மையாக 100க்கு 100 நம்ம ஜெபிக்கும் போது விடுதலை கொடுப்பார். தேவ ஆவியானவரின் பலத்தில் கோபத்தை அடக்க நீங்க பிரயாசப்பட வேண்டும். தேவப்பிள்ளை, மனதை கட்டுப்படுத்தவும் தேவ ஒத்தாசையை நாடவும் வேண்டும். அப்பொழுது இந்த கோபத்திலிருந்து விடுதலை பார்க்க முடியும். இல்லை என்றால் இது உங்களிடத்திலிருந்து மற்றவரிடத்திற்கு அதிகமாக கேடை வேதனையை விளைவிக்கும். தேவப்பிள்ளை, அதுவும் அல்லாமல் உங்கள் சரீரத்தை கெடுக்கும் ஆகாரத்தை, எதை கெடுக்க ஆகாரத்தை? உங்க சரீரத்தை கெடுக்கும் ஆகாரத்தை, எப்படி சரீரத்தை கெடுக்க ஆகாரத்தை நம்ம என்ன செய்யணும்? நீங்க சாப்பிடவே கூடாது. தேவப்பிள்ளை, சாப்பிடாதீங்க. வீட்டில் உள்ள சிறு பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் கொடுக்காதீங்க. என்ன சாப்பாடுன்னு நினைக்கிறீங்களா? ரோட்ல போங்க, எத்தனை கடையில பாருங்க, லேசு, குர்குரி, அவங்க கடையில வாங்க நூடுல்ஸ், புரோட்டா, இது போன்ற என்ன உணவுகள் உங்கள் சரீரத்தை, உங்கள் உடலை கெடுக்குமோ அதை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. நீங்களும் சாப்பிடாதீங்க. ஏன் தெரியுமா? இந்த நாட்களில் அநேகர் இப்படிப்பட்ட இச்சை நிறைந்த ஆகாரங்களை தாங்களும் சாப்பிட்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்து தங்கள் மனதை அடக்க முடியாமல் பல வழிகளை, எப்படி தங்களுடைய மனதை அடக்க முடியாமல் பல தவறுகளில் மாட்டிக்கொண்டு முழித்து கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைகளும் பல தவறுகளில் மாட்டி சாப்பிட்டுட்டு பிள்ளைகளும் என்ன செய்யறது? பல தவறுகளில் மாட்டிக்கொண்டு வெளியே சொல்ல முடியாமல் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். தங்கள் மனதை அடக்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணம் நம்ம இந்த காரியத்தை பற்றி சொல்லணும்னா, வேதத்தில் உதாரணமாக நமது வேதாகமத்தில் சிம்சோன் என்ற நியாயாதிபதி தனது மனதை அடக்க முடியாமல் வேசியினிடத்தில் போனதால், எப்படி வேசியினிடத்தில் போனதால தேவனுடைய மகா பலத்தையும் இழந்து தனது கண்களையும், எப்படி தன் கண்களும் குருடாக்கப்பட்ட, தான் கண்ணையும் குருடாக்கப்பட்ட தோண்டி எடுத்துட்டாங்க, குருடாக்கப்பட்டான். அதே போல ராஜா போல இருந்தான். ஆனா லாஸ்ட்ல தோசை மாவு அரைக்கக்கூடிய ஆட்டுக்கல்ல வச்சு அரைக்க வச்சுட்டாங்க, அதுக்கு தள்ளப்பட்டான். ஆனாலும் அதே வேதத்துல சொல்றது. ஆனால் நமது வேதத்துல அந்த தேவதாசனாகிய யோசேப்பை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, தனது மனதை அடக்க போத்திபாரின் அவருடைய மனைவியின் மூலம் அந்த சோதனையில் வெற்றி பெற்று தேவனுடைய கண்களில் தயை பெற்றதால் மகா உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டா. ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய சோதனை தன்னாலே வருது. தவறுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா யாரும் விடுவாங்களா? விடவே மாட்டாங்க. அந்த மனுஷனுக்கு வாய்ப்பு கிடைச்சது, ஆனா அந்த தேவ சமூகத்தை தப்பிச்சுட்டான். ஹல்லேலூயா. அதான் தேவ சமூகத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. நம் தேவன் உங்களை நீடிய சாந்தம் உள்ளவர்களாக, பலம் உள்ளவர்களாக மாற்றுவதற்காக நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களை என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையுமே மாற்றுவார். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, இப்ப ஜெபிக்க போறோம். ஜெபிப்போமா? பலவானை காட்டிலும் நீடிய சாந்தம் உள்ளவன்
உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவன் பட்டணத்தை பிடிப்பதை காட்டிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று எங்களோடு பேசின எங்கள் அன்பு தகப்பனை ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரம் ஏசப்பா எங்கள் குடும்பத்தையும் எங்கள் வேலையில், வியாபாரத்தில், ஊழியத்தில் சாந்த குணம் உள்ளவர்களாக, பொறுமைசாலிகளாக இருக்க எங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் மனதை அடக்குகிற ஆண்டவரே, என் மனதை அடக்குகிற மனுஷியாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா பாவத்திலிருந்தும் அந்த வியாதியிலிருந்தும் பிசாசின் போராட்டத்திலிருந்தும் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே என்று இந்த நேரம் இந்த செய்தி கேட்டு ஜெபிக்கும் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் உத்தமர்களாக மாற்றி ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.